ஹவுஸ் கிளீனிங் எல்லாமே நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு நாள் கூட நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாச்சும் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வீடு ஒட்டை அடிச்சு மாஃப் போடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே வெங்காய ரேக்கில் க்ளீன் பண்ண போய் அப்படியே 1/2 மணி நேரம் இழுத்துருச்சு. வெங்காயத்தை வீக்லி ஒன்ஸ் இப்படி நல்லதை மட்டும் எடுத்து பொறிக்க வச்சுட்டா போகுது. என்னைக்காவது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம அவ்வளோ சுத்தமாக தான் வீடு கூட்டுவோம், அடுத்த செகண்ட் திருப்பி கூட்டி பாருங்களேன், அகைன் டஸ்ட் வரதான் செய்யும். நானும் நிறைய டைம் இது ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த சீமாவில் இருக்க டஸ்ட்டே வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வீடு கிளீனிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் க்ளீன் பண்ணி மாஃப்லாம் போட்டுட்டு வீடு பார்க்குறப்ப ஒரு ஃபீல் இருக்குது. இருக்கிற வீடு சின்னதோ பெருசோ அதை நீட்டாக அழகாக வச்சுக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. ஹஸ்பண்ட்கெல்லாம் வீடுங்கிறது ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ், ஃபேமிலியை ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸ், அவ்வளோதான். பட் நமக்கு நம்மளோட அரண்மனை, பேலஸ், நம்ம ராஜ்யம்னு நிறைய சொல்லலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் என்னோட விஷ்லிஸ்ட் எடுத்து பார்த்தா கூட ஃபுல்லாகவே வீட்டுக்கு சம்மந்தப்பட்டோட பொருள் மட்டும் தான் நான் வந்து விஷ்லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசனை, என்னோட கிச்சனை மாடுலர் இல்லைனா செமி மாடுலர் கிச்சனாவது மாற்றணும்னு சொல்லிட்டு அது எப்போ நிறைவேறும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு மாஃப்லாம் போட்டுட்டு கையோட தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடு கிளீனிங் பண்ணுற ஒர்க் பிடிக்குமா, இல்லை பிடிக்காத, ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு செய்வீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். டாடா.